வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரி ரெயின்போ நகரில் இரு தரப்பில் ஏற்பட்ட தகராறில் வாலிபர் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா விழிப்புணர்வு செய்திகளை காண்பிக்கும் வகையில் லைட்டிங் பேனர் பொருத்தப்பட்ட வாகனம் மைக் பிரச்சார ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி மீது அவதூறு பரப்பும் தேசியம் மக்கள் மன்றத்தை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மின்துறையில் பணிபுரியும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின ஊழியர்களுக்கான இடஒதுக்கீடு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ரோட்டரி மாவட்டம் 2981 மண்டலம் 5 சார்பில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் இலவச பரிசோதனை முகாம் இன்று முதலியார்பேட்டை ஐயப்பன் கோவில் அருகில் சிறப்பாக நடத்தப்பட்டது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ரெயின்போ நகரில் இரு தரப்பில் ஏற்பட்ட தகராறில் வாலிபர் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சாரம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் முருகன், இவரது மகன் சந்தோஷ், இவர் மீது கஞ்சா அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவர் இரவு நேரங்களில் மது போதையில் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட அடிதடி வழக்குகளில் தலையிடுவது வழக்கம். இந்நிலையில் நேற்று ரெயின்போ நகர் பகுதியில் சாரம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பிரிவினருக்கும் டிவி நகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு பிரிவினருக்கும் நடந்த தகராறில் சந்தோஷ் அடித்து கொல்லப்பட்டுள்ளார். டிவி நகரை சார்ந்த 6 பேர் கொண்ட கும்பல் அவரை அடித்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்து பெரியகடை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த பின்பு விசாரணை மேற்கொண்டதில் தற்போது 2 பேரை பிடித்து காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தப்பி ஓடியவர்களை தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா விழிப்புணர்வு செய்திகளை காண்பிக்கும் வகையில் லைட்டிங் பேனர் பொருத்தப்பட்ட வாகனம் மைக் பிரச்சார ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு வாகனம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம், சமுதாய நலவழி மையங்கள் மற்றும் நகர சுகாதார மையங்கள் உள்ள கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விழிப்புணர்வு பட்டிமன்றம், வீதி நாடகங்கள், பண்பலை வானொலி, திரையரங்குகள் மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு விளம்பரம் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள சுகாதார இயக்குநரக வளாகத்தில் இன்று காலை 9:15 மணிக்கு டெங்கு மற்றும் சிக்கன்குனியா விழிப்புணர்வு செய்திகளை காண்பிக்கும் வகையில் லைட்டிங் பேனர் பொருத்தப்பட்ட மைக் பிரச்சார வாகனத்தை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குனர் டாக்டர் எஸ். செவ்வேல் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தேசிய சுகாதார இயக்க இயக்குனர் டாக்டர் சுரேந்திரராஜ் அவர்கள் முன்னிலை வகித்தார். துணை இயக்குனர் டாக்டர் ஜி. ரகுநாதன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்தார். இந்த நிகழ்ச்சியின் போது துணை இயக்குனர் டாக்டர் வி. உமாசங்கர், உதவி இயக்குனர் டாக்டர் எம். முருகன் மற்றும் இதர திட்ட அலுவலர்கள் உடனிருந்தனர். காங்கிரஸ் கட்சி மீது அவதூறு பரப்பும் தேசியம் மக்கள் மன்றத்தை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மின்துறையை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவர் நிஷா மற்றும் நிர்வாகிகள் புதுச்சேரி அரசு மீது குற்றச்சாட்டை முன்வைத்தனர். ஆனால் இந்த குற்றச்சாட்டை தேசியம் மக்கள் மன்றத்தினர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வலைதளத்தில் பதிவேற்றினர். இதனை கண்டித்தும் வலைதளத்தில் பதிவிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கருத்துக்களை நீக்க வேண்டும், திட்டமிட்டு நிர்வாகிகள் மீது அவதூறை பரப்பும் தேசியம் மன்றத்தினர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மகளிர் காங்கிரஸ் தலைமை நிஷா தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். ஆர்ப்பாட்ட முடிவுக்கு பின்னர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது.
புதுச்சேரி மின்துறையில் பணிபுரியும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின ஊழியர்களுக்கான இடஒதுக்கீடு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மின்துறையில் பணிபுரியும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின ஊழியர்களுக்கான பதவி உயர்வு ஆகியவைகள் இடஒதுக்கீடு அடிப்படையில் உரிய காலத்தோடு வழங்காமல் இழுத்தடிப்பு செய்யும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில அமைப்பாளர் தேவ பொழிலன் தலைமையில் உப்பளம் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட விசிகாவினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரியில் இருளில் மூழ்கியுள்ள எம்ஜிஆர் சிலையை பராமரித்து மின்விளக்கு பொருத்த கிழக்கு மாநில அமமுக சார்பில் தீப்பந்தம் ஏந்தி திடீர் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் புதிய பஸ் நிலையம் எதிரில் தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலை அமைந்துள்ளது. இந்த சிலை பராமரிப்பு இல்லாமல் இரவு நேரங்களில் மின்விளக்கு இல்லாமல் இருளில் மூழ்கி கிடக்கிறது. இந்த சிலையை உடனடியாக பராமரித்து மின்விளக்கு பொருத்த நடவடிக்கை எடுக்க கோரி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் தலைமையில் அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ யூசி ஆறுமுகம் முன்னிலையில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆடிட்டர் சுந்தரமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த போராட்டத்திற்கு உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் பிரதீப் குமார் ஏற்பாடு செய்தார். இந்த போராட்டத்தில் ராஜ்பவன் தொகுதி செயலாளர் கோடீஸ்வரன், அவைத்தலைவர் மாணிக்க ராஜா, மேற்கு மாநில இணை செயலாளர் திருமதி லாவண்யா, அணி செயலாளர்கள் பிரகாஷ், சுரேஷ், தங்க பிரகாசம் மற்றும் தொகுதி செயலாளர் செல்லா, தமிழ்ச்செல்வன், முத்து, சிவசங்கர், பருதிமார் கலைஞர், ஐயப்பன், உதயானந்தம், ராஜா மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி மகளிர் அணியினர், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ரோட்டரி மாவட்டம் 2981 மண்டலம் 5 சார்பில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் இலவச பரிசோதனை முகாம் இன்று முதலியார்பேட்டை ஐயப்பன் கோவில் அருகில் சிறப்பாக நடத்தப்பட்டது. முகாமை மண்டல ஆளுநர் ரொட்டேரியன் ஜே லியோன் தலைமையில் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் டாக்டர் கே கந்தன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. முகாமை ரொட்டேரியன் PDG ஏ மணி அவர்கள் திறந்து வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக ரொட்டேரியன் பி ஆனந்தன் மற்றும் ரொட்டேரியன் ஏ பாஸ்கர் கலந்து கொண்டு பெண்களுக்கான ஆரோக்கிய விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர். விருந்துரையாற்றிய ரொட்டேரியன் டி ரவி பெண்கள் மத்தியில் முன்னெச்சரிக்கை பரிசோதனையின் அவசியத்தை விளக்கினார். முகாமில் பெரும்பாலான பெண்கள் கலந்து கொண்டு மார்பக புற்றுநோய் ஆரம்ப நிலை திரையிடல், மருத்துவ ஆலோசனை மற்றும் உடனடி பரிசோதனைகளின் நன்மைகளை பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, லெக்ஸி ஆரோசிட்டி, மரீனா, ஃபீனிக்ஸ் விஷன் ஆகிய ரோட்டரி கிளப்புகளின் தலைவர்கள், செயலாளர்கள், உறுப்பினர்கள் இணைந்து முகாமை சிறப்பாக நடத்தியுள்ளனர். பெண்களின் ஆரோக்கிய பாதுகாப்பை முன்னெடுத்து நடத்தப்பட்ட இந்த முகாம் பொதுமக்களிடமிருந்து பெரும் வரவேற்பை பெற்றது என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள செருப்பு கடையில் செருப்பு வாங்கிக் கொண்டு பணம் தர மறுத்து கடையின் கண்ணாடிகளை கத்தியால் அடித்து உடைக்கும் பரபரப்பு CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதி பகுதியில் நவீன் ஸ்டோர் மற்றும் செப்பல் பஜார் என செருப்புகள் விற்பனை செய்யும் கடை இயங்கி வருகிறது. இங்கு நேற்று மாலை வாலிபர் ஒருவர் செருப்பு வாங்குவதற்காக கடையின் உள்ளே நுழைந்துள்ளார். அவர் வாடிக்கையாளர்களைப் போல் சோலாபூரி எனப்படும் செருப்பை எடுத்துள்ளார். அப்பொழுது அங்கு பணியில் இருந்த பெண் ஊழியர் எடுத்த செருப்பிற்கு பணத்தை கேட்டுள்ளார். அப்பொழுது பணம் தர முடியாது, ஓசியில் தர வேண்டுமென கேட்டு மிரட்டியுள்ளார். அப்பொழுது அந்த பெண் அவரிடம் இருந்த செருப்பை வாங்கி பணம் கொடுத்தால்தான் செருப்பு தருவேன் என கூறி மேஜையின் கீழே வைத்து விடுகிறார். இதனால் ஆத்திரமடைந்த வாலிபர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கடையின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்குகிறார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த முத்தியால்பேட்டை போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் கடையை கத்தியால் அடித்து நொறுக்கியவர் கோட்டக்குப்பம் பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி என்பது தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் குறித்தறிந்த வணிகர்கள் கூட்டமைப்பு தலைவர்
சிவசங்கரன் எம்எல்ஏ உள்ளிட்ட அப்பகுதியை சார்ந்த வியாபாரிகள் பாதிக்கப்பட்ட கடையை பார்வையிட்டு வருகின்றனர். மனித கழிவுகளை மனிதனே வெறும் கைகளால் அள்ளும் அவல நிலை. கையுறை இல்லாமல் பாதுகாப்பற்ற முறையில் பணிபுரியும் தொழிலாளர்கள். கையுறைக்கு பதிலாக கேரி பேக் கொடுக்கும் புதுச்சேரி நகராட்சியின் கொடுமை. மனித கழிவுகளை மனிதனே அகற்றுவது சம்பந்தமாக பாதுகாப்பற்ற முறையில் தொழிலாளர்களை நகராட்சி நிர்வாகம் வேலை வாங்குவதாக வந்த புகார் அடிப்படையில் பல்வேறு நீதிமன்ற உத்தரவுகள் இருக்கின்றது. ஆனால் இதையெல்லாம் அதிகாரிகள் காற்றில் பறக்கவிட்டு தனக்கென என்று அலட்சியமாகவும் மெத்தனமாகவும் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த நிலையில் மனித கழிவுகளை மனிதனே வெறும் கைகளால் அகற்றும் அவல நிலை புதுச்சேரியில் நடந்தேறியுள்ளது. புதுச்சேரி நகர பகுதியில் இன்று கழிவுநீர் வாய்க்கால்கள் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் ஈடுபடுத்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பாக பணிபுரிய கையுறை வழங்காமல் அதற்கு பதிலாக கேரி பேக்கை நகராட்சி நிர்வாகம் வழங்கி அலட்சியம் காட்டியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் மனித கழிவுகளை மனிதனே அள்ளும் கொடுமையை கண்ட சமூக ஆர்வலர் ஒருவர் அதனை வீடியோவாக படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியேற்றியுள்ளார். தற்போது அந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர் வார்டு சாந்திநகர் 2வது மெயின் ரோட்டில் உள்ள வாய்க்கால் கல்வெட்டு மிகவும் சிதலமடைந்தும் சேதமடைந்தும் உள்ளது. ஏதேனும் கனரக வாகனங்கள் சென்றால் எந்நேரமும் இடிந்து விழும் அபாய நிலை உள்ளது. இதனால் மேற்கண்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைகிறார்கள். இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டை உதவி பொறியாளர் திரு லூயிஸ் அவர்களை அழைத்து மேற்கண்ட சாத்திநகர் 2வது மெயின் ரோட்டில் உள்ள வாய்க்கால் கல்வெட்டை உடைத்து புதிய வாய்க்கால் கல்வெட்டு அமைத்து கொடுக்குமாறு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டை பிரிவு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மீண்டும் தலைப்பு செய்திகள். புதுச்சேரி ரெயின்போ நகரில் இருதரப்பில் ஏற்பட்ட தகராறில் வாலிபர் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா விழிப்புணர்வு செய்திகளை காண்பிக்கும் வகையில் லைட்டிங் பேனர் பொருத்தப்பட்ட வாகனம் மைக் பிரச்சார ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி மீது அவதூறு பரப்பும் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மின்துறையில் பணிபுரியும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின ஊழியர்களுக்கான இடஒதுக்கீடு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ரோட்டரி மாவட்டம் 2981 மண்டலம் 5 சார்பில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் இலவச பரிசோதனை முகாம் இன்று முதலியார்பேட்டை ஐயப்பன் கோவில் அருகில் சிறப்பாக நடத்தப்பட்டது. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.